தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய உரை பார்த்தோமெனால் ஒரு 15 நிமிடங்கள் உரையாற்றினார். தற்பொழுது தொண்டர்கள் அனைவரும் அவருடைய உரையை கேட்டதற்கு பின்பு தற்பொழுது இங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டம் இன்று காலை 11 மணி அளவில் சரியாக துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமெனால் அந்த கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு 2 மணித்துளிகள் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதற்கு பின்பு 12 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் 12வது தீர்மானம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள்தான் இருப்பார். அவர் தலைமையில்தான் கூட்டணி அமைப்போம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பிள்ளையார் சுழி போட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த பிள்ளையார் சுழியை தற்பொழுது விஜய் முழுவதுமாக அளித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது எங்கள் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில்தான் தாங்கள் தற்பொழுதும் தொடர்கிறோம். இதனால் கூட்டணி நிலைப்பாட்டில் எங்களுடைய மாற்றம் என்பது இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பதும் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா செல்லாது என்பது தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று திமுக மற்றொரு அணியை அமைத்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுக என்பது கூட்டணிக்கு செல்லாது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய சூழலில் மொத்தம் 4 முனை போட்டி என்பது உறுதியாக இருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்று தெரிய வந்திருக்கிறது. தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டணியை தமிழக வெற்றிக் கழகம் அமைக்குமா என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் 8வது தீர்மானமாக விஜய் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பினை காவல்துறை அவர்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சந்திப்பு பயணம் தொடரும், எங்களுடைய தடை போட முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று விஜய் அவர்களுடைய உரையில் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எதிரான வன்ம அரசியலை கையில் எடுத்தார், எங்களுக்கு எதிரான சதி வலையானது பின்னப்பட்டது, பொய் மூட்டைகளை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அவிழ்த்து விட்டார் என்றும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கு தான் போட்டி. இது 100% நான் அடித்து சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் என்ன பேசினாரோ அதை மீண்டும் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 40 நாட்களுக்கு பின்பு இந்த பொதுக்குழுவில் அவருடைய உரை என்பது கவனிக்கத்தக்க உரையாக இருக்கிறது. மீண்டும் பேசுபொருளை இது கிளப்பியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா எந்த மாதிரியான கூட்டணியை அமைக்க இருக்கிறது, எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை துவங்கும் என்பதை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் தருண் அவர்களுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.